இயேசுங்கிற நாமத்து மேலே யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா விசுவாசிகளாகிய நாம சாதாரணமானவர்கள் அல்ல, நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். நம்மளுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்துல வெற்றியா ஒரு விசுவாச ஜீவியத்தை நம்ம செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்கள்னால ஆசீர்வாதங்களை கட்டவும் முடியும், கட்டவிழ்க்கவும் முடியும். அந்த அதிகாரத்தை நம்ம தெரிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுதுதான் நீங்க வெற்றி உள்ள ஒரு விசுவாச ஜீவியத்தை வாழ முடியும். ஒரு ராஜா ஒரு தேசத்துல இருந்தார். அந்த ராஜாவை தேடி சிறு வயதுல அவருக்கு நண்பனாக இருந்தவர் அவரை தேடி வந்தாராம். தேடி வந்து தினமும் ராஜா எனக்கு ஒரு வேலை வேணும், தினமும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாராம். இவருடைய தொந்தரவை தாங்க முடியாத ராஜா அரண்மனையில் விசாரித்தார். அரண்மனையில் எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால ஆட்கள் தேவையில்லை. அதனால என்ன செய்தாராம், நீ சமுத்திரத்துக்கு போ, தினமும் காலையில் 7 மணிலிருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் எத்தனை அலைகள் வருதுன்னு எனக்கு சொல்லு, நான் உனக்கு ஒரு மாச சம்பளம் நான் தரேன்னு சொல்லி சொன்னாராம். இதையே பயன்படுத்தி அந்த மனிதன் கடற்கரைக்கு சென்று சேவகர்களை வர வைத்து, ராஜா எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, இந்த கடல் அலைகளை நான் சரியா எண்ணணும்னு சொன்னா கடற்கரைக்கு பக்கத்திலேயே எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க. அதற்கு பிறகு இந்த அலைகளை நான் எண்ணும் பொழுது அந்த தவறான கணக்கை நான் சொல்லிடக்கூடாது, அதனால எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நான் உள்ள போய் சாப்பிட்டா அந்த ஆலைகளும் எண்ண முடியாது, அதனால எனக்கு ஊட்டி விடுறக்கு ஆள் வேணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறிவிட்டார். தேவஜனமே, அந்த மனிதன் ராஜாவுடைய கட்டளைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குங்கிறத அறிந்ததுனால தான் அவ்வளவு பெரிய செல்வந்தனா மாற முடிஞ்சது. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவருடைய வார்த்தை அதிக அதிக வல்லமை உடையது. அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசித்து கீழ்ப்படிந்து செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்க முடியும். இந்த தேசத்துல நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், கட்டவிழ்க்கிறது ஏதோ அதை கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கைக்கு மேலேயும் உலகத்திற்கு மேலேயும் சாத்தான் மேலேயும் தேவன் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார்.